சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துல 4வது பகுதி மங்களாசாசனம் அதுதான் பார்க்க போறோம். அதுல 2 ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? அக்ஷரா படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நமோரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நமோரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நமோரானனே. சித்தார்த் நம்ம வெங்கடேச பிரபத்தியில 16வது ஸ்லோகம் அதுதான் கடைசி ஸ்லோகம். அதை படிக்கிறேன். அதுக்கு பொருள் சொல்றியா? ஸ்ரீ சஸ்ரீயா கடிகயா த்வதுபாய பாவே பிராப்யே த்வயி ஸ்வயமுபேதயா ஸ்புரந்த்யா நித்யாஸ்ருதாய நிரவத்ய குணாய துப்யம் ஷியாம் கிங்கரோ விருஷ கிரீஷ நஜாது மஹ்யம். இதுக்கு என்னப்பா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நம்ம யாரு விஷ்ணுவை கும்பிடுறாங்களோ அவங்கள அருள் வந்து லக்ஷ்மியோட அருளும் இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் டிஃபரெண்ட், வேற இல்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணு. ஆமா, ஒரே மாதிரியான குணங்கள், கருணை குணம் 2 பேர்ட்டையும் இருக்கும். ஆமா, அப்புறம் ஒரே குணம் 2 பேர்ட்டையும் இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட அருள் ஷியாம் கிங் கரோ விருஷ கிரீஷ ந ஜாது மஹ்யம். அதுக்கு என்ன சொன்ன? ஜாதுன்னா என்ன சொன்ன? மேஜிக் மாதிரி இருக்கு. உன்கிட்ட சரணடைஞ்சா உன்னோட முக்தி கொடுக்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ரொம்ப அப்படியே பிரமிப்பு ஊட்டும் விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம மங்களாசாசனம் அதுதான் கடைசி பாகம். அன்னங்காச்சாரியா அவர் தானே இதை எழுதினது, சுப்ரபாதத்தை இயற்றியது அவர். மங்களாசாசனம் அதாவது சாசனம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சாசனம், இங்கிலீஷ்ங்கிறேன், சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா சாசனம், ஷா. சரியா? நம்ம பாகுபலியில கூட சொல்லுவாள்ல ராஜமாதா ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாள்ல, என் கட்டளையே என்ன, அதுவே என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லுவாள்ல. சாசனம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அர்த்தம். இந்திய சாசனப்படி அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அப்படின்னா ரூல்ஸ் அர்த்தம். சரியா? இங்க மங்களம், அதாவது தமிழ்ல மங்களம்னு சொன்னாலும் சரி, மங்களம் லகர எப்படி வேறுபட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி சொன்னாலும் சரி, அது வந்து மங்களம்ங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற பொருள். சரியா? இந்த மங்களாசாசனத்துல அது ரூல்னு ஏன் சொல்றாங்க? அந்த மாதிரியான துதிப்பாடுறது, கடவுளை துதிப்பாடுறது. இப்ப இது 4000 திவ்ய பிரபந்தத்துல இது பல்லாண்டு, திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு சொல்லி பாசுரங்கள் ஆழ்வார்கள்லாம் விஷ்ணுவை நோக்கி பாடுறது. இப்ப நன்னாரு சித்தார்த்த அப்படின்னு நான் உன்னைய வாழ்த்தலாம், நீ என்னைய வாழ்த்தலாமா, நன்னாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சின்னவங்க வந்து பெரியவங்களை வாழ்த்தக்கூடாது. சரியா? அது வந்து அப்பாவுக்கு நிறைய வந்து அது வேண்டிக்கலாம், ஆனா வாழ்த்துறதுங்கிறது பண்ணக்கூடாது. சரியா? ஆனா இங்க வந்து பக்தர்கள் என்ன, ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றாங்க, சுவாமிய நல்லா திருப்பல்லாண்டுன்னு என்ன, பல்லாண்டு நிறைய நாள் இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்ப நமக்கு இது வந்து அபத்தமா தெரியும். இது என்னடா இது, நம்ம போய் கடவுளை போய் நன்னாருன்னு சொல்லலாமா அப்படின்னு. அது என்னுடைய தாற்பயம் என்னன்னா, பக்தர்கள்லாம் அதாவது விஷ்ணு இன்னும் கருணையும், ஆமா, அவங்க எல்லாருமே விஷ்ணு வந்து நீ கருணையோட எல்லாருக்கும் முக்தி கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்காக நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க, நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, வாங்கிட்டு அப்படின்னா அவங்கதான் வாங்கிக்கிற நிலைமையில இருக்காங்க, அவங்க கொடுக்குற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நீ எப்படி இப்படி கர்ணன் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கியோ அந்த மாதிரி நீ நிறைய நாள் இருந்தா தானே நிறைய பேருக்கு உலக நன்மைக்காக, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அதுக்காக நீ இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அர்த்தத்துலதான் அதை புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த மங்களாசாசனத்துல மொத்தம் 14 ஸ்லோகங்கள். அதுல 2 ஸ்லோகம் பார்க்கலாம். நான் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்றேன். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மி ச விப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேசாய மங்களம். இதுதான் ஸ்லோகம். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீய காந்தாய, காந்தாரா நம்ம படம் பாக்குறோமே, காந்தா அப்படின்னாலே லக்ஷ்மி காந்தன் அப்படின்னா விஷ்ணுவோட பேர் தான் அது. வராக அவதாரத்தை தான் அதுல காமிக்கிறாங்க, விஷ்ணுவனுடைய பேர் தான். சரியா? ஸ்ரீய காந்தாய, அதாவது ஸ்ரீனாலே லக்ஷ்மி,
லக்ஷ்மியின் கணவனான விஷ்ணுவே காந்தாய கல்யாண நிதையே நிதையத்தினாம். கல்யாணம் அப்படின்னாலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கணவன் மனைவி அந்த கல்யாணம் இல்லை. கல்யாணம்னாலே அது வந்து மங்களகரமான அப்படிங்கிற இன்னொரு பேர். நம்ம ஏன் அதை கல்யாணம்னு ஒருத்தர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் கல்யாணம்னு சொல்றோம்னா, அது வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்க தாம்பத்தியத்துல ரொம்ப தம்பதிகளா இருந்து இல்லறத்துல ரொம்ப மேலான நிலைமைக்கு வரணும், அதுக்கு மங்களகரமா அவங்க ரொம்ப நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஃபங்க்ஷன். அதனாலதான் அதை கல்யாணம்னே சொல்றோம். சரியா? கல்யாணம்னா ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம். கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் அப்படின்னா, அதாவது எல்லா இதுல என்ன மங்களாசாசனம்ங்கிறது கடவுளை வாழ்த்துறது தானே. அதனால எல்லா மங்களமும் உண்டாகட்டும், நாங்க உங்களை வேண்டுறோம், எங்களுக்கும் எல்லா நன்மையும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். வெங்கடேசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாவங்களை அழிப்பவன் அப்படின்னு தான் பொருள். சம்ஸ்கிருதத்துல வெங்கடேசன் அப்படிங்கிற சொல்லுக்கே பாவத்தை அழிப்பவன் பேரு. சரியா? ஸ்ரீ வெங்கடேசன் ஸ்ரீனிவாசாய மங்களம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசம் நிவாஸ் ஸ்ரீனிவாஸ். வாசம்னா என்னது? வாசனையா இருக்காது, அந்த வாசம் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? வசந்த காலத்துக்கே அதனாலதான் வசந்த காலம்னு பேரு. வசிக்க ரொம்ப நம்ம ரொம்ப எல்லாரும் ரொம்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலம், ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காலம். அதனால வாஸ் நிவாஸ். சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கு பேரே பாரத் நிவாஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. நிவாஸ்னா தங்குற இடம்னு அர்த்தம். ஸ்ரீனிவாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு வந்து தங்குற இடம்? ஸ்ரீ தங்குற இடம் யாரு? விஷ்ணு. அதனால ஸ்ரீனிவாஸ். அதனாலதான் ஸ்ரீனிவாசனே விஷ்ணுவுக்கு பேரு. சரியா? அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி ச விப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே. ப்ரூ அப்படின்னா ப்ரூ காஃபி இருக்குல்ல, அந்த ப்ரூ இல்ல, ப்ரூனாலே சம்ஸ்கிருதத்துல புருவம்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல புருவம்ங்கிறதே சம்ஸ்கிருதத்துல ப்ரூன்னு சொல்ற அந்த ப்ரூ தான் இந்த புருவம்னு ஆயிருக்கு. சரியா? ப்ரூ புருவம், ஐப்ரோன்னு அர்த்தம். ப்ரூ புருவம். சரியா? விப்ரம சக்ஷுஷே அதாவது லக்ஷ்மி ச விப்ரமாலோக அப்படின்னா இந்த உலகத்துக்கு பார்க்கடல்ல இருக்காங்கன்னு சொல்றோம்ல. பார்க்கடல்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்த பெசிபிக் சமுத்திரம், இந்தியன் ஓஷன் மாதிரி பார்க்கடல்ங்கிறது ஒரு கடல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல. ஆமா, அது மொத்த பிரபஞ்சமும். சரியா? இந்த மொத்த யூனிவர்ஸ் எல்லாமே சேர்ந்தது. அந்த பார்க்கடல் எல்லாம் மையம் கண்ணாக இருப்பவனே. இந்த இடத்துல சவிப்ரமாலோக அப்படின்னா எல்லா லோகங்களுக்கும் விஷ்ணு தான் கண்ணாக இருப்பவன் அப்படின்னு. சரியா? அப்பேற்பட்ட விஷ்ணு சுப்ரு விப்ரம சக்ஷுஷே. சக்ஷுஷே அப்படின்னா ரொம்ப ஒரு நெற்றின்னு அர்த்தம், முகம்னு அர்த்தம். அந்த முகம் எப்படி? சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேசாய மங்களம். மகாலட்சுமியோட விஷ்ணு இருக்கிறது அந்த ரொம்ப அழகான முகம், அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட வெங்கடேசனுக்கு எங்களுடைய அதாவது புகழ் உண்டா, மங்களம்னாலே புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு தான் பொருள். சரியா? இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், எங்களை சேர்ந்து சொல்றீங்களா? ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மி சவிப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேசாய மங்களம். இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.